வணக்கம் மக்களே. தமிழகத்தையே உலுக்கிய அஜித்குமார் கொலை வழக்குல நகை திருட்டு புகார் அளித்த பேராசிரியர் நிகிதாவை நேரில் ஆஜராக மதுரை மாவட்டம் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கிற மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு கடந்த ஜூன் மாசம் சாமி தரிசனம் செய்ய வந்த பேராசிரியர் நிகிதா தன்னோட நகை காணாமல் போனதாக காவல்துறையில் புகார் அளிச்சிருந்தாங்க. இந்த புகாரை விசாரிச்ச தனிப்படை போலீசார் அஜித்குமார் உள்ளிட்ட சிலர்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. விசாரணையின் போது காவல்துறையினர் பலமாக தாக்கியதால அஜித்குமார் அப்படிங்கிற வாலிபர் பரிதாபமாக இறந்து போயிட்டாரு. இதைத் தொடர்ந்து மானாமதுரை தனிப்படை போலீசார் 5 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கைது பண்ணி மதுரை மத்திய சிறையில அடைச்சாங்க. இந்த கொலை சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருந்துச்சு. இந்த நிலையில கொலை வழக்குல தொடர்புடைய காவல்துறையின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மதுரை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டுச்சு. இதற்கு இடையில தமிழக அரசு அஜித்குமார் கொலை வழக்க சிபிஐக்கு மாற்றி உத்தரவு போட்டாங்க. சிபிஐ விசாரணை நடத்தி மாவட்ட நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. இந்த வழக்குல அதிகாரிகள் உள்ளிட்ட 10 போலீசார் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. கடந்த 4ஆம் தேதி நடந்த விசாரணையின் போது அஜித்குமார் கொலை வழக்குல நகை திருட்டு அப்படிங்கிறதே பொய் புகார் அப்படின்னு சிபிஐ நீதிமன்றத்துல தகவல் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில அஜித்குமார் கொலை வழக்குல நிகிதாவை நேரில் அழைச்சு விசாரிக்க அனுமதிக்கணும் அப்படின்னு மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல சிபிஐ மனு தாக்கல் செஞ்சுச்சு. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதிமன்றம் நிகிதாவை நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு போட்டிருந்தாங்க. உயிரிழந்த அஜித்குமாருக்கு போலீஸ் காவல்ல என்ன நடந்துச்சு, அவர் கூட காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்த அவரோட தம்பி நவீன்குமார் என்னோட அண்ணனுக்கு என்ன குடும்பம் நடந்துச்சுன்னு வெளிப்படையாவே பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. கேட்கவே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. போலீஸ்காரங்க இப்படி எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போயிருந்தாங்க. விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமாருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கிற மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில்ல காவலாளியா வேலை பார்த்துட்டு வந்தவர் தான் அஜித்குமார். இந்த கோயிலுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தங்களது நகை காணாமல் போய்விட்டதாக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த மருத்துவர் நிகிதா அப்படிங்கிறவங்க திருப்புவனம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சாங்க. தங்களது காரை பார்க்கிங்கில் விடுமாறு காவலாளி அஜித்குமார் கிட்ட சாவியை கொடுத்ததாகவும், திரும்பி வந்து பார்க்கும்போது காரின் பின் சீட்டுக்கு அடியில் வச்சிருந்த 10 பவுன் நகையை காணல அப்படின்னும் தன்னோட புகார்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. நிகிதா மற்றும் கோயில் ஊழியர்களே அஜித்குமார திருப்புவனம் காவல் நிலையத்துல ஒப்படைச்சாங்க. தகவல் அறிஞ்சதும் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு சென்று பார்த்து பேசிய அஜித்குமாரோட அம்மா கிட்ட தான் நகையை திருடவே இல்லைன்னு அஜித்குமார் சொன்னதாக வந்து அவரோட தாயார் மாதவி தெரிவிச்சிருந்தாங்க. திருப்புவனம் காவல் நிலையத்துல நடந்த விசாரணைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இரவு அஜித்குமார மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் அழைத்து போயிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது ஜூன் மாசம் 28ஆம் தேதி மாலை சுமார் 6 மணி அளவுல மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில் அலுவலகத்துல பின்புறம் உள்ள மாட்டு தொழுவத்துல வச்சு காவல்துறையினர் நடத்திய விசாரணையின் போது அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டதை பார்த்ததாக அந்த பகுதியை சேர்ந்த மாணிக்கா அப்படிங்கிறவர் வந்து தெரிவிச்சிருந்தாரு. மாட்டு தொழுவத்துல இருந்து அஜித்குமார் காவல்துறையினரால மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. திருப்புவனம் அரசு மருத்துவமனையிலே பரிசோதித்த மருத்துவர்கள் அஜித்குமார் உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்திய பிறகு அஜித்குமார் உடல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்கு. திருப்புவனம் காவல் நிலையத்தை அஜித்குமாரின் உறவினர்களும் மடப்புறம் கிராம மக்களும் சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது ஜூன் மாசம் 28ஆம் தேதி அன்னைக்கு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. தகவல் அறிஞ்சு அந்த இடத்துக்கு வந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆசித் ராவத் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அஜித்குமாரின் உறவினர்கள்ட்ட பேசி சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போது அஜித்குமார் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு அவங்களோட குடும்பத்துக்கிட்ட திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. இதனால பதட்டம் அதிகரிச்சதால திருப்புவனம் காவல் நிலையத்துல
கூடுதலான போலீசார் குவிக்கப்பட்டாங்க. அஜித்குமாரின் சொந்த ஊரான மடப்புறத்துல கடைகள் எல்லாமே அடைக்கப்பட்டிருந்துச்சு. என்னோட அண்ணன் அஜித்குமார போலீசார் கோயிலுக்கு பின்புறமா இருக்கிற ஒரு மாட்டு தொழுவத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. போகும்போது நடந்துட்டு தான் போனா, ஆனா திரும்பி கூட்டிட்டு வரும்போது போலீசாருக்கு அவனை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு காவல்துறையினரோட விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நவீன்குமார் பேட்டி கொடுத்திருந்தாரு. மீடியா கிட்ட தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, வெள்ளிக்கிழமை மதியம் என்னோட அண்ணன் அஜித்குமார் கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருவரோட கார்ல இருந்த தங்க நகைகளை திருடியதாக திருப்புவனம் காவல் நிலையத்துல விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறதால சாவிய அஜித்குமாரோட நண்பர்கள் அருண்குமார், வினோத்குமார் ஆகியோர்கிட்ட கொடுத்து காரை பார்க்கிங் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா காரை எடுத்து சென்ற இவங்க 2 பேரும் ரொம்ப தூரத்துக்கு ஓட்டிட்டு போயிருக்காங்க. காருக பார்க்கிங்ல நிறுத்தாம ரொம்ப தூரத்துக்கு ஓட்டிட்டு போயிருக்காங்க. நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் காரை அவங்க பார்க்கிங்ல நிறுத்திருக்காங்க. அஜித்குமார் அதை பத்தி கேட்டதுக்கு பார்க்கிங்ல இடமே இல்லை, அதனால தான் கொஞ்ச தூரத்துல தாண்டி போய் வண்டியை பார்க்கிங் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை அஜித் போலீசாரிடம் கூறியதை அடுத்து வெள்ளிக்கிழமை இரவு மானாமதுரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் என்னையும் மற்றும் பிரவீன்குமார், அருண்குமார், வினோத்குமார், அஜித்குமார் இவங்க 5 பேரையும் மடப்புறம் அருகே இருக்கிற கண்மாய்க்கரை மற்றும் பல இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு. காவல்துறையினர் தங்களை கடுமையாக தாக்கியதாக நவீன்குமார் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அஜித்தை 2 நாட்களாக தொடர்ந்து அடிச்சதால அவனுக்கு காயம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னும் அவரோட தம்பி நவீன்குமார் சொல்லியிருக்கிறாரு. விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமாரோட நண்பர்கள் கிட்ட போலீசார் தீவிரமா விசாரணை செய்யும் போது காருக்குள்ள நகை இல்லையே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல போலீசார் விசாரணை செஞ்சுட்டு இருக்கும் போது யார் யாருக்கோ போன் பண்ணி நகை காருக்குள்ள இருந்தது உண்மைதானா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. ஆனா அதற்குள் 10 பவுன் தங்க நகைக்குள்ள இருந்தது உண்மைதான் அப்படின்னு யாரோ அவங்களுக்கு தகவல் கொடுக்க மீண்டும் அஜித்குமார போலீஸ்காரங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடி தாங்க முடியாம கடைசியில அஜித் நான் தான் நகைய எடுத்தேன் அப்படின்னு நகைய கோயில் பின்புறம் உள்ள ஒரு கோயில் அலுவலகத்துல இருக்கிற மாட்டு தொழுவத்துல மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. மடப்புறம் கோயில் பின்புறம் எங்கள் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க கூட்டிட்டு போனாங்க. எங்க 4 பேரையும் வேல்ல இருந்து அஜித்குமாரை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் மாட்டு தொழுவத்தை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நாங்க என்ன பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தோம். காவல் நிலையத்துல வச்சு ஏற்கனவே போலீசார் எங்களை எல்லாரையும் கடுமையாக தாக்கி இருந்ததால அஜித் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்தான். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி போலீசார் அவனை தூக்கிக்கிட்டு வர்றத நானும் பார்த்தேன். அந்த அஜித்குமாரை தூக்கிக்கிட்டு இன்னொரு வாகனத்துல கொண்டு போனதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு நவீன்குமார் சொல்லியிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து நவீன்குமார் மற்ற 4 வரையும் வேன்ல இருந்து இறங்கி செல்லுமாறு போலீஸ்காரங்க நவீன்குமார்ட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு நவீன்குமார் என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொன்னாரு. நான் வீட்டுக்கு நடந்தது எல்லாத்தையும் என் குடும்பத்துக்கிட்ட சொன்னேன். அதுக்கு பிறகு காவல் நிலையம் சென்று கேட்டதற்கு அஜித்குமார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு போலீஸ்காரங்க சொன்னாங்க அப்படின்னு நவீன்குமார் வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாரு. மகனை இழந்த வேதனையில் இருக்கும் அஜித்குமாரோட அம்மா மாதவி கிட்ட இது குறித்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு மகனுக்கு இந்து சமய அறநிலைத்துறையில் நிரந்தர அரசு பணி வழங்குவதாகவும் நிதி உதவி செய்வதாகவும் சொல்றாங்க. இதை கொடுத்தா என்னோட மகன் திரும்ப வந்துருவானா, என்னோட மகன் உயிருக்கு ஈடாகுமா, இதெல்லாம் அவன் திரும்பி வருவானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அஜித் உயிரிழந்தது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்துல நீதிபதி வேங்கட பிரசாத் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆய்வு மேற்கொண்டாரு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தாசில்தார், RDO உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நீதிபதி முன்பு ஆஜரானாங்க. அதன் பிறகு பெற்றோரின் சம்மதத்துடன் அஜித்தின் உடல் கூராய்வு செஞ்சு குடும்பத்தினரிடம் ஒப்படைப்ப இருப்பதாக அவரின் குடும்பத்தினரை அழைத்துட்டு போயிருக்காங்க. அஜித்தின் குடும்பத்தினரை காவல்துறையினர் அழைத்து செல்லும் போது எதிர்கட்சியை சேர்ந்த அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் கிராம இளைஞர்கள் அனைவரும் அஜித்தை தாக்கிய காவலர்களை உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக நீதிபதி வேங்கட பிரசாத் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் மடப்புறம் கோயில் மாட்டு தொழுவத்திற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேர்ல போய் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டாரு. முதல் கட்ட நடவடிக்கையாக மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலராக இருக்கக்கூடிய பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்தன்,
மணிகண்டன் 6 பேரை சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் தற்காலிக பணி நீக்கம் செஞ்சு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதன் பிறகுதான் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைச்சதும் அஜித்குமார் மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றப்பட்டதாக தமிழக காவல்துறை தெரிவிச்சிருந்தாங்க. காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பிரேத பரிசோதனை அறிக்கை முடிவுகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடைச்சதும் அந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு அதில் தொடர்புடைய 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் PNSS சட்டப்பிரிவு 192(2A) கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதி விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இத்தகைய சம்பவம் நடைபெறும் போது எந்தவித தயவு தாட்சியமின்றி உடனடியாக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அந்த அறிக்கையில தமிழ்நாடு காவல்துறை உறுதியளிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கொலை வழக்குல தொடர்புடைய காவல்துறையின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இதற்கிடையில தமிழக அரசு அஜித்குமார் கொலை வழக்க CBIக்கு மாற்றி உத்தரவிட்டுச்சு. CBI விசாரணை நடத்தி மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிச்சு. இந்த வழக்குல அதிகாரிகள் உள்ளிட்ட 10 போலீசார் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. கடந்த 4ஆம் தேதி நடந்த விசாரணையின் போது அஜித்குமார் கொலை வழக்குல நகை திருட்டு அப்படிங்கிறது பெரிய பொய், நிகிதா பொய் புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு CBI உயர்நீதிமன்றத்துல அறிக்கை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய நிகிதாவை நேரடியா விசாரிச்சு அவங்கள விசாரணை செய்யறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு CBI மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல தகவல் கொடுத்திருந்தாங்க. இந்த மனுவை ஏற்றுக்கிட்ட மாண்புமிகு நீதிபதி உடனே குற்றவாளியாக கருதப்படக்கூடிய தலைமறைவாக இருக்கக்கூடிய நிகிதாவை நேரில் ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. கொலை குற்றவாளி அப்படின்னு ஏற்கனவே உறுதி செஞ்ச பிறகும் 5 போலீசார் இப்பயும் மதுரை மாவட்ட ஜெயில தான் இருக்கிறாங்க. அஜித்குமாருக்கு உரிய நீதி கிடைக்கணும்னா இதுவரைக்கும் கைது செய்யப்படாமல் இருக்கிற நிகிதாவை கைது செஞ்சு அவர்கிட்டையும் CBI விசாரிக்கணும். அதுதான் நியாயமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. உரிய நீதி கிடைக்குமா அஜித்குமாருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.